சென்னை புறநகர் பகுதியில் நிலவிய கடும் பனிமூட்டத்தால் தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை வந்த விரைவு ரயில்களும் புறநகர் ரயில்களும் தாமதமாக இயக்கப்பட்டன. சென்னை புறநகர் பகுதிகளான ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரி, பொத்தேரி உள்ளிட்ட இடங்களில் கடும் பனிமூட்டம் காணப்பட்டது. கடும் பனிமூட்டம் காரணமாக ரயில்களை குறைந்த வேகத்தில் இயக்க அறிவுறுத்தப்பட்டது. இதனால் செங்கல்பட்டு, சென்னை கடற்கரை இடையிலான அனைத்து புறநகர் மின்சார ரயில்களும், தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை வந்த விரைவு ரயில்களும் தாமதமாக இயக்கப்பட்டன. கிண்டிக்கு நான் வேலைக்கு போனோம். கூடாஞ்சேரியிலேருந்து கிண்டிக்கு பார்த்தீங்கன்னா 6:40 வண்டி இதுவரையும் வரல சார். இதுவரை நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். 7:15 ஆயிடுச்சு, இதுவரையும் வரல. எல்லாமே வெயிட் பண்ணுவோம், ஆல்ரெடி டிலே ஆகி போச்சு. பனி அதான் எதனால ஃபுல்லாக பனி சார். இன்னைக்கு காலையில் ஒரு 6 மணி மேலே தான் பனி ஜாஸ்தி ஆகிருக்கு சார். ஃபுல்லாக புகை மட்டுமா இருக்குது. பனியில் ட்ரெயின் மூவ் ஆக மாட்டேன், அதெல்லாம் மெதுவாக வந்துட்டு இருக்கு சார். நேற்றுலாம் இந்த அளவுக்குலாம் பனி கிடையாது. இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப அதிகமாக வர தெரியுது. ட்ரெயினும் கரெக்ட் டைமுக்கு வரல. 6:50 வர வேண்டிய ட்ரெயின் இன்னும் வரல. இது வரைக்கும் எங்களுக்கும் வேலைக்கு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டெய்லி லேட் ஆகுது. மதுராந்தகம், மேல்மருவத்தூர், அச்சிறுபாக்கம், சோத்துப்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் வழக்கத்தை விட அதிக பனிமூட்டம் காணப்பட்டது. போதிய வெளிச்சம் இல்லாததால் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி வாகனங்களை வாகன ஓட்டிகள் இயக்கினர். எதிர வரவங்களுக்கு கூட தெரியல. லாரி, பஸ் எதுவுமே கூட இந்த அளவுக்கு வண்டியை ஓட்ட முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதனால யாருமே எழுந்திருக்கவும் முடியல. அதனால சூழ்நிலை வேலைக்கு போறவங்க ரொம்ப பாதிக்கப்படுறோம் நாங்க. ஈரோடு புறநகர் பகுதிகளான முள்ளாம்பரப்பு, ஆனைக்கல் பாளையம், லக்காபுரம், திண்டல், மேட்டுக்கடை உள்ளிட்ட இடங்களில் கடும் பனிமூட்டம் நிலவியது. எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு மூடுபனி இருந்ததால் வாகன ஓட்டிகள் சிரமத்துடன் பயணிக்கும் நிலை ஏற்பட்டது. இன்னைக்கு ரொம்ப அதிகமான மிஸ்டாக இருக்குது. நல்லா ஒன்றுமே போகிறது வர்றது கூட தெரியாமல் அளவுக்கு இருக்குது. குளிர் நல்லாவே இருக்குது. இன்னைக்கு குளிர் வெடிக்கால இருந்தே நல்லா குளிராக இருக்குது. நார்மலாக வாக்கிங் வருவாங்க. ஆக்சுவலாக க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும், மிஸ்ட் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம அப்நார்மலாக இருக்கும். எல்டர்ஸ்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். அரவக்குறிச்சி சுற்று வட்டார பகுதியில் கடும் பனிமூட்டம் காணப்பட்டது. கரூர், மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் கடும் பனிமூட்டத்தால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாக்கினர். குளித்தலை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளான மணத்தட்டை, மருதூர், ஐயர்மலை, லாலாபேட்டை, கிருஷ்ணராயபுரம், தோகைமலை, நங்கவரத்தில் அதிக பனிமூட்டம் காணப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதிகளிலும், ராசிபுரம், திம்மநாயக்கன்பட்டி, மங்களபுரத்திலும் வழக்கத்திற்கு மாறாக அதிக பனிமூட்டம் நிலவியது. கும்பகோணம் புறநகர் பகுதிகளான செட்டி மண்டபம், அம்மாச்சத்திரம், திருநாகேஸ்வரம், தேப்பெருமாநல்லூர், கும்பகோணம் புறவழிச்சாலை பகுதிகளில் கடும் பனிமூட்டம் காணப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி உள்ளிட்ட இடங்களிலும் கடும் பனியால் வாகன ஓட்டிகள் சிரமத்தை சந்தித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.